ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா தனிமை, அலோன்னஸ். உண்மையாவே அவங்க தனிமையா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. அவங்கள சுத்தி அவங்க அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லா உறவினர்களும் சுற்றி இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்கக்குள்ள ஒரு தனிமை உணர்வு, என்ன நேசிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணர்வு கொஞ்சம் கூடும்போது அதை வெளிப்படுத்த தெரியாம கோவத்தினாலையும் எரிச்சல்னாலையும் அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க. இதை பார்க்குற பக்கத்தில் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே இவா எப்பவுமே கோபமாகவும் எரிச்சலாகவும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாங்க. இந்த டிஸ்டன்ஸ் இன்னும் அவங்கள பாதிக்குது. ஆனா கர்த்தருடைய வசனத்தை இப்படி சொல்லுது, நான் உனக்கு கட்டளிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று. ஆனா அதை நம்ம எப்படி உணர? நீங்க முதல்ல இந்த வசனத்தை நம்பணும். அந்த நம்பிக்கைய உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் அதிகரிக்கும் போது எப்பமெல்லாம் நீங்க இந்த தனிமையின் உணர்வுக்குள்ள போறீங்களோ அப்போ போல நீங்க மனசுல சில விஷயங்களை பேசுவீங்க. அதை பேசுவதற்கு முன்னாடி இயேசுவேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பேச ஆரம்பிங்க. நீங்க இயேசுவேன்னு சொல்லி பேசும்போது நீங்க இயேசு கிட்ட பேசுறீங்க. நீங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இயேசு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாரு. எப்போ உங்களுக்குள்ள விஷயத்துக்கு ரிப்ளை வருதோ அப்போ உங்களுடைய அந்த தனிமையின் உணர்வு உடைக்கப்படும். அதுவும் இயேசு உங்கள்கிட்ட ரிப்ளை பண்ணும்போது அந்த தனிமையை கொண்டு வந்த அந்த எல்லா ஃபேக்டர்ஸும் அது உடைக்கப்படும். அப்பொழுது இந்த தனிமையிலிருந்து முற்றிலுமா உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைக்கும். கைஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்க. God bless you.